வெல்கம் வியூவர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் பல வகையான அமானுஷ்யமான கதைகள் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். அதை பற்றி நம்மளோட சேனல்லையும் அதிகமான அமானுஷ்யமான கதைகளை சொல்லியிருப்பேன். அதோட வரிசையில் இப்போ நம்ம சொல்கிறது பல நூற்றாண்டு காலமாக விடை தீர்க்கப்படாத கொடூரமான மற்றும் பயங்கரமான ஒரு பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேரை உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகம்னு சொல்லிட்டேன்னா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கதையை இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் இந்த பேர் தெரிஞ்சிருக்கும். அதுதான் பூச்சாண்டி. சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் பூச்சாண்டின்ற பேரும் கதையும் தெரிஞ்சிருக்கலாம். அதோட உண்மையான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். இந்த ஸ்டோரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் தகுந்த மாதிரி மாற்றமும் பெற்றிருக்குது. அதோட வரிசையில் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பூச்சாண்டியோட பேர் தான் முண்டக்கண் பூச்சாண்டி. பேரை கேட்கும் போதே அள்ளுடுது இல்லையா? ஸ்டோரி எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான கொடூரமான கதை இருக்குது அப்படின்றத கேள்விப்படுற ஒரு குழு சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கதையை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த கிராமத்தை நோக்கி போகிறாங்க. இந்த முண்டக்கண் பூச்சாண்டி அப்படின்றவனோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக, அதை பார்க்கறதுக்காகவும் அதை உண்மையான தன்மையை இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஊர் மக்கள்கிட்ட அப்படின்றதுக்காகவும் அந்த இடத்த நோக்கி ஒரு கேங் போகிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்த அந்த குரூப்பில் ஒரு பெண்ணும் இருக்கிறா, 3 ஆண்களும் இருக்கிறாங்க. அந்த கிராமம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதாகவும் சென்னையில் கிராம பகுதியை சேர்ந்த ஒரு கிராமமாகவும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அங்கே போய் நாம் மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட 4 பேரும் சாயந்தர நேரத்தில் கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் இருந்து அமானுஷ்யமான விஷயங்களை கேட்டு அறிஞ்சு அதை டீப்பாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு குழு தான் இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது டைம் சரியா 8 மணி ஆயிடுச்சு. இரவு 8 மணி பக்கம்தான் அவங்க அந்த கிராமத்துக்குள்ளே போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தை பார்க்குற இந்த 4 பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கு. அதாவது பிரபலமாக பார்க்கக்கூடிய அந்த மெட்ராஸ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான மிகுந்த ஆச்சரியத்துக்கு ஆளாறாங்க. ஏன்னா அவங்க போன அந்த சமயத்தில் ஒரு நபர் கூட வெளியே சுத்த கிடையாது. எல்லா நபர்களும் வீட்டை கப்புன்னு சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்குற டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒருத்தரையும் வெளியே பார்க்க முடியல. இதை கவனிச்ச அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நாம் எங்கே அந்த அமானுஷ்யமான கதையை பார்க்க முடியும், யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்ற சிந்தனையோடையும் பார்வையோடையும் அந்த இடத்துல கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு வயதான நபரை உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பக்கமும் செய்கிறாங்க. அந்த நபர்கிட்ட போய் நம்ம இதை பற்றி கேட்கலாம், அவர்கிட்ட இருந்து தேவையான டீட்டெயிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நபர்கிட்ட போகவும் செய்கிறாங்க. அந்த நபர்கிட்ட விசாரிக்க போகிற 4 பேரும் ரொம்ப பயத்தோடு தான் போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் இல்லாத இடத்துல இந்த ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற பல யோசனையில் கிட்ட போகிறாங்க. முண்டக்கண் பூச்சாண்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டதும் அந்த நபர் ரொம்ப வேகமாக திரும்பி பார்க்கவும் செய்கிறாரு. திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லாமல், ஏன் அந்த கதையை பற்றி கேட்குறீங்க, நீங்கள் யார், உங்களையே பார்க்கறதுக்கு புதுசாக தெரியுது, எதுக்காக வந்திருக்கீங்க இந்த ஊருக்குள்ளே அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்குறாரு. அவர்கிட்ட அந்த 4 பேர் வந்த நோக்கத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம், அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத கேட்கவும் செய்கிறாங்க. அந்த நபர் உடனடியாக ஒரு இடத்த காட்டவும் செய்கிறாங்க. அது ரொம்பவே பாழடைஞ்சு போன ஒரு இடமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் தங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில் மீதியை பேசலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த நபர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அந்த 4 பேராலையும் மேற்கொண்டு எதையும் பேச முடியல. அதனால் அந்த நபர் சொன்ன மாதிரி அந்த பாழடைஞ்ச பங்களாக்கு போகிறாங்க. அது பங்களான்னு சொல்ல முடியாது, ஒரு மணி மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மண்டபத்தில் போய் அவங்க 4 பேரும் ஸ்டே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நேரம் 11 மணி ஆயிடுச்சு.
இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நம்ம படுத்து சீக்கிரமாக தூங்கி எழுந்திருக்கலாம், காலையில் இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம மீதி கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க. அந்த மண்டபம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமானுஷ்யமாகவும் ரொம்ப இருளடைஞ்சு போய் பாலடைஞ்சு போய் பல செடிகள் சின்ன சின்னதாக வளர்ந்த மாதிரியும் அந்த இடம் பார்க்கறதுக்கு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கு. இதை கவனிக்கிற 4 பேரும் அந்த இடத்துல இருக்கிற சுவர்களையும் கதவுகளையும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பல அமானுஷ்யமான விஷயங்களை நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சுவர்களை பாலடைஞ்சு போய் இருந்தாலும் அங்கங்கே ரத்த துளிகளை பார்க்கவும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்தோட டோர்லேயே நிறைய ரத்த துளிகளையும் ரத்த கைப்பிடிகளையும் பார்த்துருக்குறாங்க. அந்த இடம் தீப்பற்றி எரிஞ்ச மாதிரியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ஒரு நபர் போராடின எப்படி இருக்கிற தடயங்களாக விட்டுட்டு போவாங்களோ அந்த மாதிரி அந்த இடம் காணப்பட்டிருக்கு. இதை கவனிக்கிற அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான பயம் வரவும் செய்யுது. இதை பார்த்த 4 பேர் ஒரு முடிவுக்கு வராங்க. நாம் நேரத்தை கடத்தக்கூடாது, உடனடியாக போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், விடிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க. போய் படுத்து தூங்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. மண்டபத்துக்குள்ளே போகிற அவங்களுக்கு எங்கே படுத்து தூங்கணும் அப்படின்றது தெரியல. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகுத்தை சாஞ்சி உக்காந்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த பாலடைஞ்ச மண்டபத்துலேயும் ஒரு சின்ன அறை இருக்கிறத பார்க்கவும் செய்கிறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை நோக்கி நடந்தும் போகிறாங்க. அந்த ரூம் கிட்ட போக போக அவங்களுக்கு பயம் உச்சக்கட்ட பயமாக வரவும் செய்யுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நபர் அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இன்னும் 2 மெழுகுவர்த்தி ஏற்றின மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. மண்டபத்துக்கோடைய நுழைவு வாயு பகுதியில் போய் உக்காரவும் செய்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அதோட கண்களா இல்லை வேற எதுவோ தெரியல, ஆனால் பிரகாசமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கவும் செய்கிறாங்க. இந்த கதையில் இருந்த 4 பேரோட பேரையும் நான் சொல்லலை இல்லையா? ஒருத்தன் பேர் ரஞ்சித், ஒருத்தன் பேர் ஜீவா, இன்னொருத்தன் பேர் விக்ரம், ஒரு பொண்ணோட பேர் அனிதா. இந்த 4 பேர்த்துல அந்த உருவத்தை பார்த்தது விக்ரம் தான். இவங்க 4 பேர்த்துக்குள்ளே தான் இப்போ டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே திடீர்னு பலமாக காத்தடிக்கவும் செய்யுது. அந்த பலத்த காற்றுல அங்கே வச்சிட்டு இருந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் அணைஞ்சே போகுது. அந்த சமயத்தில் யாரோ ஒரு நபர் எக்ஸ்ட்ரா அவங்க முன்னாடி நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. 4 பேரும் ஒன்று சேர்ந்து யாரது எங்கள் முன்னாடி யாரது நடக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அந்த வாய்ஸ் கேட்கவும் செய்யுது. எதிர போன அந்த நபரோட குரல் கேட்கவும் செய்யுது. நீங்கள் தவறான இடத்துல தவறான நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றத சொல்கிறதோட அவங்க 4 பேர்த்தையும் உச்சியில் பறக்கவும் வைக்கிது. எந்த ஒரு துணையும் இல்லாமல் அவங்க 4 பேரும் உச்சியில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மண்டபத்தில். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் அலறினாலும் ஊர் மக்கள் யாரும் வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் அவங்க 4 பேரும் கிடையாது. ஏன்னா அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க. உச்சியில் அவங்க பறந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு உருவத்தை பார்க்கவும் செய்கிறாங்க. அதோட கண்ணு ரொம்பவே வெளிச்சமாக இருந்திருக்கு. வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற 4 பேருக்கும் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் நடக்குது. அந்த கண் அவங்கள நோக்கி வெளியே வருது. வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே டப்புன்னு வெடிச்சு ரத்தத்தை பீச்சி அடிக்குது. இதை பார்த்து அவங்க 4 பேரும் பயங்கரமாக அலறி துடிக்கவும் செய்கிறாங்க. அவங்க 4 பேரும் அலறில் வெளியே இருந்த அந்த தாத்தா அந்த மண்டபத்தை நோக்கி வேகமாக வரவும் செய்கிறாரு. அந்த நபர் வந்து அந்த மண்டபத்தோட வாயில்ல கதவுல கை வச்சிருப்பாரு. 4 பேரும் கீழே விழவும் ஆரம்பிக்கிறாங்க. விழுந்து கொஞ்ச நேரத்திலேயே எழுந்திருச்சு தடவிட வெளியே ஓடி வரவும் செய்கிறாங்க. வந்து அந்த பெரியவர்கிட்ட நடந்ததை சொல்லவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ டைம் விடியற்கால 3 மணி. இதையெல்லாம் கேட்ட அந்த நபர் என்ன செய்கிறாருன்னா
வா நம்ம வெளியே போய் பொது இடத்துல உக்காந்திக்கலாம், வாங்க 4 பேரும் இந்த மரத்துக்கடியில் உக்காந்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கோடைய முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஆலமரத்துக்கு அடியில் உக்கார வைக்கிறாரு. உக்கார வச்சதும் இல்லாமல் அந்த மண்டபத்தை பற்றியும் அதோட அமானுஷ்யமான கதையை பற்றியும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்தில் அழகாக ஒரு சின்ன குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அவன் ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைய ரொம்பவே பொறுப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. இந்த சமயத்தில் அவங்க அப்பா மட்டும்தான் அந்த ஒரு சின்ன பையனை வளர்த்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த 10 வயசு பையனுக்கும் தன்னோட அம்மா இல்லை அப்படின்ற கவலை தெரியக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தவும் ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்த அந்த பையன் என்ன செய்கிறான்னா ரொம்ப தவறான ஒரு சூழ்நிலைக்கு போகவும் செய்கிறான். அவனோட கெட்ட எண்ணத்தில் அழிவு நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறான். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகவும் செய்கிறான். இதை ஆரம்பத்திலேயே அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணவும் நினைக்கிறாரு. ஆனால் அதை கேட்காம ரொம்பவே அடமண்ட்டாக அந்த பையன் அப்பாவையே எதிர்க்கவும் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நாட்கள் உருண்டோடவும் ஆரம்பிக்குது. அப்பாவை எதிர்த்துக்கிட்டு மது பழக்கங்களுக்கு ஆளாகவும் செய்கிறான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இல்லீகலான விஷயத்தில் ஈடுபடவும் ஆரம்பிக்கிறான். அப்படி தான் ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இதை கேள்விப்பட்ட அப்பா கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. இந்த சமயத்தில் அவர் அதிரடியாக ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. அந்த பையனோட அப்பா என்ன செய்கிறாங்கன்னா அந்த பையனை அடின்னு அடித்து அந்த இடத்துலையே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி வீட்டுக்கே அடங்காத அந்த பையனோட ஆவி தான் இந்த மண்டபத்தில் இருக்கிறதாகவும் ஊர் மக்கள் இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப பயந்து நடுங்கிறதாகவும் சொல்லி அந்த ஸ்டோரியை முடிக்கவும் செய்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த 4 பேரும் விடிகிறத பார்க்கவும் செய்கிறாங்க. சரி, ஊர் மக்கள்லாம் வர நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, அவங்கக்கிட்டையும் இதை பற்றி ஏதாவது ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க, ஊரில் மக்கள் நடமாட செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. மணி இப்போ 6. விடியற் காலையில் 6 மணி ஆனதுனால ஊரில் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் அந்த மரத்தை நோக்கி இன்னும் ஒரு 4 பேர் நடந்து வரவும் செய்கிறாங்க. அந்த 4 பேர்த்தையும் நிறுத்தி கேட்கவும் செய்கிறாங்க. அந்த 4 பேரும் விக்ரம், ரஞ்சித், சிவா இவங்க 3 பேரும் அவங்கள்ட்ட போய் பேசவும் செய்கிறாங்க. இந்த ஊரில் இப்படி ஒரு அமானுஷ்யமான ஸ்டோரி இருக்கே, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியும், இதுதான் நடந்த கதை அப்படின்றத அந்த பெரியவர் சொன்ன அதே கதையை சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த ஸ்டோரியை தான் இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப வயசான ஒருத்தர் இங்கே தான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை திரும்பி பார்க்குறாங்க. அந்த மரத்துக்கடியில் அந்த நபர் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் 4 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மரத்துக்கு கீழே அந்த நபர் இல்லை. ரொம்பவே வயசான அந்த நபர் இங்கே தான் இருந்தார், இப்போ எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா பக்கமும் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. அந்த நபரோட தோற்றத்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நபர் பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் போட்டிருந்தாரு, தாடி ரொம்ப நீளமாக வளர்த்திருந்தார் அப்படின்றத சொல்லவும் அந்த ஊர் மக்கள் ஆச்சரியத்தோட பார்க்கவும் செய்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு கதை சொன்னாங்களே, அது அந்த பையனை கொலை பண்ணதா ஒரு அப்பாவை ஒரு கேரக்டரை பார்த்தோமே, அந்த அப்பாவோட உருவம் தான் அது அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொன்னதும் ஆச்சரியத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க இந்த 4 பேரும். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தது ஆவியவா இல்லை அந்த நபர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியை கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க, அந்த பையன் இறந்த ஒரு சில மாதங்கள்லேயே அந்த நபரும் இறந்து போயிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தது அவரோட ஆன்மாவை தான் பார்த்துருக்கீங்க, உங்களை காப்பாற்றுனது அவரோட ஆன்மாவாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ரொம்பவே பயத்தோடையும் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ண வந்த இடத்துல இன்னொரு பேயோடைய ஸ்டோரியும் கிடச்சிருக்கு. 2 பேரோட ஆவிகளோட ஸ்டோரி கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. இது பூச்சாண்டியோட கதைகளில் ஃபஸ்ட்டு எபிசோடு. இன்னும்
18 எபிசோடு இருக்குது இந்த பூச்சாண்டியோட கதைகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இரவு நேரத்தில் உங்களைய நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு நபர் உங்களை கூப்பிட்றாங்கன்னா டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? இல்லை, நாம் திரும்பி பார்க்கக்கூடாது, இது நம்ம சொந்தமான குரல் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்களோட குரல் கிடையாதுன்றதுக்காக இன்னும் முன்ன நோக்கி நடந்து போவீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பூச்சாண்டியோட கதைகளில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களைய மறுபடியும் அடுத்த பூச்சாண்டியோட கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டி குர்சின் தமிழ் வாய்ஸ்.